இப்போது இந்த வீடியோவில் நான் எஸ்பிஓ ஃபோர்காட் மாற்றி 2 ஆப்பை மாற்றி மட்டும்தான் பேச போகிறேன். மற்ற தமிழ்நாடு கம்பெனிஸ் பற்றி பெருசாக பேச போகிறதில்ல. ஏன்னா இந்த எஸ்பிஓ ஃபோர்காட்டு தான் அவங்க முத்தம் புருஷர்கள் மாதிரி மற்ற கம்பெனிஸு பற்றியும் கமெண்ட் பண்ணி நிறைய வாட்டி நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க. மற்ற எல்லா கம்பெனிஸும் ஃப்ராடு மாதிரி, இவங்க மட்டும்தான் ஜெனுவின் மாதிரி, இவங்கள மட்டுமே நம்பி பணம் போடணும், அந்த மாதிரிலாம் நிறைய தடவை பேசியிருக்காங்க. அதனால தான் இவங்களை 2 பேரையும் டார்கெட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். அதுக்காக மற்ற கம்பெனிஸ் எல்லாமே ஜெனுவின் அப்படின்னு நான் சொல்ல வரல. இவங்க ரொம்ப உத்தம புத்திரர்கள் மாதிரி பேசுனதுனால தான் இவங்களை கேள்வி கேட்டு இந்த வீடியோ போடுறேன். முதல்ல இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியாது, இருந்தாலும் போடுறேன். என்னோடய கேள்வி முதல்ல ஃபோர்காட் நவம்பர்லேருந்து கிட்டத்தட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சிது. அவங்க முதல்ல 20 வியூஸு தேவையில்லை, ஜஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வச்சாலே காசுன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 20 வியூஸ் வச்சா தான் காசுன்னாங்க. நிறைய பேருக்கு 20 வியூஸ் கொண்டு வர முடியல. அதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு போனாங்க மேனேஜ்மெண்ட்கிட்ட. உடனே ஓனர் ஒரு போலிங் வச்சார் நோட்டீஸ் போர்டில். போலிங்கில் ஒரு 24 மணி நேரத்தில் 60% மேலேயே இந்த 20 வியூஸ் மேலே கொண்டு வர முடியும். கம்பெனியை எடுத்து புது ரூலில் நம்ம சந்தோஷமாக இருக்கோங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க இந்த ரிசல்ட்டை பார்த்து. இந்த ரிசல்ட்டை காட்டிட்டு, பார்த்தீங்களா எல்லோரும் நான் எடுத்த முடிவு தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் மாற்ற போகிறதில்ல அப்படின்னு உருட்டிட்டு 20 வியூஸு வச்சா தான் காசு அப்படின்னு கொண்டு போனார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு புலம்ப ஆரம்பித்தார். நிறைய பேர் ஏமாத்துறாங்க, 20 வியூஸு கொண்டு வராமலேயே மற்றவங்களோட ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோடு பண்ணி அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ நிறைய பேர் ஏமாத்துறாங்கன்னா அப்போ அந்த போலிங் போட்டதெல்லாம் யார்? மெம்பர்ஸ் தானே போலிங் போட்டான்னு இவர் சொன்னார். அப்போ இந்த போலிங் ரிசல்ட்டு பொய்யின்னாச்சு. இவரே வாயால் ஒத்துக்கிட்டார். அப்போ அந்த போலிங் ரிசல்ட் உண்மைன்னா அப்போ யார் ஏமாத்துறது? மெம்பர்ஸா? உண்மை என்னென்னா, போலிங் ரிசல்ட்டில் யாரும் அவருக்கு சாதகமாக ஓட்டு போடல. ஒரிஜினல் ரிசல்ட்டு அவருக்கு எதிராக தான் இருந்துச்சு. உடனே ஒரு அல்லக்கைங்க அவங்க ஆஃபீஸில் இருப்பாங்களா அட்மின் டீம், அவங்கள வச்சு பொய்யான போலை தயாரித்து அவங்களுக்கு சாதகமாக போல் வர மாதிரி பண்ணி அந்த போலை காட்டிட்டு கொஞ்ச நாள் உருட்டினார். ஆனால் நிறைய பேர் 20 வியூஸ் கொண்டு வராத பார்த்து உடனே மெம்பர்ஸ் மேலே பழிய போட்டார். நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படின்னு மெம்பர்ஸ் மேலே பழிய போட்டுட்டு விட்ராயலை ஸ்டாப் பண்ணிட்டார். நவம்பருக்குலேருந்து விட்ராயல் இது வரைக்கும் யாருக்கும் வரல. கொஞ்சம் பேருக்கு தான் வந்தது. அதுவும் 500 ரூபா 1000 ரூபான்னு கொடுத்து சில பேருக்கு கொடுத்து அந்த ஐவாஷாக கொடுத்துருப்பாரு. அதை வச்சு இன்னும் உருட்டிகிட்டு இருக்காரு, நான் பேமெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஸோ இதான் ஃபோர்காட்டு. அப்புறம் யாருக்குமே பிடிக்காத மாதிரி நான் ஃபுல்லாக பிளான் சேஞ்ச் பண்ணி இப்போ ஃபோர்காட் கம்பெனியை நாசம் பண்ணிட்டார். இப்போ யாரும் இல்லை ஃபோர்காட்டில் கிட்டத்தட்ட. சரி, அதை விடுங்க, ஃபோர்காட்டு முடிஞ்சு போன கதை. இப்போ மெயின் வில்லன் எஸ்பிஓ. மெயின் வில்லன்னு சொல்ல முடியாது, ஜோக்கர். எஸ்பிஓக்கு வரலாம். எஸ்பிஓக்கு ஏன் சொல்கிறேன்னா, அவர் பேசுகிறதே பாருங்கள், பயங்கர உத்தம புருஷமாக பேசுவாங்க. ஏன் யூடியூபர்ஸ்லாம் இப்படி அந்த மாதிரி ஆப்ஸு வெப்சைட்லாம் ப்ரமோட் பண்ணீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்கள் ஏன் மற்ற கம்பெனிஸை நோக்கி ஓடுறீங்க? அவங்கள கொஞ்ச நாள்லேயே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார். அது ஓகே, அது ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் இவர் சொல்லணும்னு பார்த்தா இவர் கம்பெனி மட்டும்தான் ஜெனுவின்னு அந்த மாதிரி பேசுவார். அப்படி பேசுகிறவர் ஒழுங்காக எப்பாச்சும் நடந்திருக்காரா? ஒன்றாச்சும் சொன்னது செஞ்சுருக்காரா? பிளானில் ஆரம்பத்துலேருந்தே பிளான் அடிக்கடி 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது பழைய மெம்பர்ஸே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் ஆகஸ்ட் மாதத்தில் தான் சேர்ந்தேன். அப்புறம் ஆகஸ்ட் மாதம் அப்புறமா அப்பப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். கேட்டால் நான் ஒன்றும் சேஞ்சஸ் பண்ணலையே, அதுக்கெல்லாம் காரணம் மெம்பர்ஸ் தான் அப்படின்னு நம்ம மேலேயே
போட்டுட்ருப்பார். அப்புறம் மெம்பர்ஸு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாமல் பேசுவார். நான் தினம் 1 மணி நேரம் ஆடியோ போடுவேன், நீங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நான் வளர்கிற தினம் 1 மணி நேரம் ஆடியோ பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சஸ்பெண்ட் ஆகும் உங்கள் ஐடி. அந்த மாதிரியெல்லாம் எரிச்சல் கலக்கிற மாதிரி பேசுவார். அந்த ஆடியோ தினம் ஆடியோ அவங்க நோட்டீஸ் போர்டில் கேட்காதவங்கெல்லாம் இது கம்பெனிக்கு தேவையில்லாத மாதிரி. அப்போவே எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணி வெட்டி அடிக்க வேண்டியதானே, அவர்தான் பிடிக்கலல்ல. இவர் என்னன்னு சொல்லி எஸ்பிஓ கொட்டி வந்தார். 1 மணி நேரம் 1 நிமிஷம் வேலை, 1 நிமிஷம் அந்த யூடியூப் வீடியோஸு பார்க்கணும், அதை பார்த்தா காசு அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆர்டிக்கல் படித்தா காசுன்னாரு. அப்படி சொல்லி தான் எஸ்பிஓ கிட்ட எல்லாம் 6000 ரூபா வாங்கி எல்லாருக்கும் வேலை கொடுத்தாரு. அப்புறம் சேர்ந்தவொடனே தினம் 1 மணி நேரம் இவர் வளர்கிற நடு ராத்திரியில் ஆடியோ போடுவார், 1 மணி நேரம் பேசி. அது காலங்காத்தால் சுப்பிரபாதம் மாதிரி எழுந்துச்சி எல்லாம் கேட்கணுமா இவர் வளர்கிறத கேட்டுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண மாதிரி எதுவும் இருக்காது, ஒன்று கூட தேவையான விஷயம் இருக்காது, அது வேறு விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் டிசம்பர் மாதத்தில் தீபாவளி போனஸ்ன்னு அப்படின்னு ஆரம்பித்தார். தீபாவளி போனஸ்ஸு நீங்கள் இந்த 2-3 பேர் கூட்டி வந்தீங்கனாலே போதும், நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பிளானுக்கு அப்கிரேட் ஆகலாம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து அவங்களே 2-3 ஐடிஸ் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட்டு பிளானுக்கு அப்கிரேட் ஆனாங்க. அந்த சீசன் அந்த தீபாவளி ஆஃபர் டேட்டு முடிஞ்ச மறுநாளே வந்து அவர் குண்டு தூக்கி போட்டார். இந்த மாதிரி எஸ்பிஓ வந்து பிரேக் எடுக்க போகிறோம், அதுவும் 1 மாதம்தான் பிரேக் எடுக்க போகிறோம், பொங்கல் முடிஞ்சப்புறம் நம்ம வந்துடுவோம், ஆனால் கவலைப்படாதீங்க, பழைய பிளானில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லி போனவர். அப்புறம் அப்படியே இழுத்துக்கிட்டே போய் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஓப்பனே பண்ணல எஸ்பிஓ. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போது ஓப்பன் பண்ணதும் கூட பாருங்கள், அந்த பழைய பிளானில் இல்லை, இது புது பிளானு, திருப்பி காசு கட்டி சேரணுங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இவரை நம்பி 2-3 ஐடி போட்டவங்க அந்த காசெல்லாம் அப்படியே லாக் ஆயிடுச்சு. அதை பற்றி பேச மாட்டார். கேட்டால் நான் ரீஃபண்ட் கொடுக்க தயார், விட்ராவல் கொடுக்க தயார் அப்படின்னு விட்டுக்கிட்டே இருப்பார். தவிர விட்டுக்கிட்டே தான் இருக்கார். டிசம்பர் மாதத்துலேருந்து இது வரைக்கும் யாருக்கும் வரல, புரியுதுங்களா? தரேன்னு விட்டுக்கிட்டே தான் இருப்பார். இப்போ என்னன்னா, இவ்வளோ மற்ற கம்பெனிஸ் எல்லாம் கேள்வி கேட்ட இந்த உத்தம புருஷன், மற்ற கம்பெனிஸ்லாம் நிறைய காசு வாங்கினா தகுந்த மாதிரி சர்வீஸ் தர மாட்டாங்க, ஓடுவாங்க அந்த மாதிரி சொல்லி, இவர் வந்து என்ன சொன்னார், நாம் இனிமேல் காசே வாங்க மாட்டோம், எல்லாம் ஃப்ரீயாக தரப்போகிறோம், இனிமேல் யாரும் கேள்வியே கேட்க முடியாது, அப்படி கவர்மெண்ட்டு ஆஃபீஸர்ஸ்கிட்ட அப்படி சொல்லிட்டோம், சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டோம், இனிமேல் நாம் யார்கிட்டும் ஒரு பைசா வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்கிட்டே இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்ட மறுவாரமே இப்போ என்ன சொல்கிறார், 20,000 கட்டினா தான் எல்லாருக்கும் வேலைன்ட்டார். 20,000 கட்டினா தான் வேலை அப்படி. அப்போது இதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக எல்லாருக்கும் ஒரு பைசா கூட வாங்காமல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கிறது அதை அப்படியே அந்தர்பள்ளி அடிச்சிட்டார். இப்போ வந்து கேட்டால் இது வந்து நம்மளோட டைப் வச்சுருக்கிற கம்பெனி அந்த மாதிரி செய்கிறாங்க, நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. எதுக்கு அந்த மாதிரி கம்பெனிக்கிட்ட டைப் வச்சிங்க? இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியுமா நீங்கள் 20,000 வாங்குறது? நீங்கள் வெறும் 6,500 வாங்குறப்பவே அதெல்லாம் மாற்றணும்னு சொன்ன கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு இப்போ 20,000 நீங்கள் வாங்கிறது எப்படி ஒத்துக்கலையா? அது ஒரு கேள்வி இருக்குது. அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் என்ன சொல்லி சர்டிஃபிகேட் வாங்குனீங்களோ அதை மீறுறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டுமே உடனே வந்து என்ன உருட்டினார். இன்னொரு ஆஃபர் கொண்டு வரோம், பணம் கட்ட முடியாதவங்க ஃப்ரீயாக கூட சேரலாம், அவங்களுக்கு வந்து வெறும் 500 ரூபா தான் சேல்ரி அப்படின்னு போட்டாங்க. இல்லை எனக்கு 500 ரூபாய்க்கு அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு விட்ரா ரீஃபண்டு
அப்ளை பண்ணுறவங்க வித்ட்ரா ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு 3வது ஆப்ஷனும் கொடுத்தாரு. சரின்னு இது கொஞ்சம் ஓரளவு நியாயமாக இருக்கேன்னு சில பேர் வந்து ஆஃப் ஆகிட்டாங்க கேள்வி கேட்டவங்களாம். அப்புறம் அந்த அந்த ஆப்ஷன்ஸ் ஃபார்ம் வந்து 2 நாளுக்கு முன்னாடி கொடுத்தாரு. அவர் என்ன நினச்சாருன்னா, அதுக்கு முன்னாடி வந்து போலிங் ஒன்று கொடுத்தார் நோட்டீஸ் போர்டில். இந்த மாதிரி நான் கொண்டு வந்த புது சிஸ்டம் 20,000 கட்டிட்டு சேர்றதுக்கு ரெடியாக இல்லையான்னு. நிறைய பேர் வந்து எதிராக தான் ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே சரி நமக்கு ஆப்படிப்பாங்க போல இருக்குன்னு இந்த ஃபோர்கார்ட் மாதிரி இவரோட அலக்கைங்க இருப்பாங்களா அட்மின் டீம்னு ஆஃபீஸில், இவங்களை வச்சு ஒரு பொய்யான போல் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்களா 61% 60% மேலேயே காசு கட்டி சேர்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எல்லோரும் எஸ்பிஓ பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான போலிங்கை ரிலீஸ் பண்ணி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டார். அப்போ கூட வந்து யாரும் வந்து காசு கட்டுறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ சரி அப்படின்னு வேறு வழி இல்லாமல் இந்த அந்த ஃப்ரீயாக சேர்கிற ஆப்ஷன்ஸு, அப்புறம் விட்ராயல் ரீஃபண்டு அந்த ஆப்ஷன்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து 2 நாளுக்கு முன்னாடி கொண்டு வந்தார். யார் வந்து காசு கட்டி சேர்றவங்களே சேல்ஸ் டீம் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள், காசு ஃப்ரீயாக சேர்றவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன், ப்ரமோஷன் டீம் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை எனக்கு எதுவும் வேணாம் ஆளை விடுங்க விட்ராயல் ரீஃபண்ட் வந்தால் போதும் அப்படிங்கிறவங்க 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாலும் முக்கால்வாசி பேர் வந்து 2வது ஆப்ஷனும் 3வது ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, யாருமே எஸ்பிஓவை நம்பி காசு போகிறதுக்கு தயாராக இல்லை. இது நடக்கும்னு இவர் எதிர்பார்த்தாரு இல்லையே, இவருக்கு எஸ்பிஓ கறி பூசின மாதிரி ஆயிடுச்சு ஓனர். ஆனால் இவர் என்ன உருட்டிகிட்ருக்காரு நோட்டீஸ் போர்டில், பார்த்தீங்களா ப்ரமோஷன் டீமில் இவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, இனிமேல் இவ்வளோ பேர் தான், இதுக்கு மேலே நம்ம சேர்க்க முடியாது அப்படின்னு. ப்ரமோஷன் டீம்னால் என்ன, காசு கட்ட மாட்டோம், நீங்கள் ஃப்ரீயாக வேலை ஃப்ரீயாக மட்டும் வேலை செய்வோம் அப்படிங்கிறவங்க தான் அதிகம் வந்து ஓட் போட்டிருக்காங்க. இப்போ இவரை நம்பி காசு கட்ட மாட்டோம்னு சொல்கிறவங்களும் எஸ்பிஓ வேணான்னு சொன்னவங்க தான் அதிகம் பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனால் இவர் வந்து உருட்டுறாரு பாருங்க, ஏதோ எஸ்பிஓவுக்கு சாதகமாக நிறைய பேர் வந்து கிளிக் பண்ண மாதிரி உருட்டு பச்சை பொய்யா சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் எஸ்பிஓ அந்த டேஷ்போர்டு பார்த்தவங்களுக்கே தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. யாரும் எஸ்பிஓ நம்பி காசு போடுறதுக்கு தயார் இல்லையா. காசு போடுறாங்கன்னா பழைய மெம்பர்ஸு, இந்த டீம் லீடர்ஸ்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே அவங்க மட்டும்தான் போகிறாங்க காசு 21,000. அவங்களும் எந்த நம்பிக்கையில் இந்த 20,000 போடுறாங்கன்னு தெரியல. அவங்க பண்ண டெசிஷன் தப்புன்னு கொஞ்ச நாள்லேயே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளோட தலைவலி இல்லை, அது அவங்களோட தலைவலி. புரியுதுங்களா? ஸோ எஸ்பிஓ வந்து இப்போ வந்து இந்த 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ண அதுக்கு ரீஃபண்டு கொடுப்பேன். இப்போ என்ன சொல்கிறாரு, 3-4 மாதம் கழித்து தான் ரீஃபண்ட் வரும். அதுவும் வருமா இல்லையான்னு தெரியாது. நம்ம காசு கட்டி எஸ்பிஓக்கு ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறவங்கன்னு சொன்ன சேல்ஸ் டீமுக்கு தான் முதல்ல நாம் விட்ராயல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னவர் இப்போ நோட்டீஸ் போர்டில் என்ன சொல்லிடுவார், கொஞ்ச நாள் ஆகும், அது ஏன்னு நாளைக்கு நோட்டீஸ் போர்டில் புதுசாக ஒரு கதையை சொல்லி வடை சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் எதிர்பார்த்தது. இப்போ காசு கட்டணும்னு ரெடியாக இருக்கிறவங்க, ஏற்கனவே கட்டினவங்கெல்லாம் வேண்டாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணவங்க மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. இவர் எதுவுமே சொன்ன டைமுக்கு எதுவுமே செய்ய மாட்டார். அப்படியே காசு கொடுத்தா மட்டும் என்ன தள்ளி கொடுத்துட போகிறாரு. ப்ரமோஷன் டீமுக்கு 500 ரூபா, சேல்ஸ் டீமுக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். இது என்ன 20,000 போட்டு ஒரு 1000 ரூபா மாதம் ஏர்ன் பண்ணுறதெல்லாம் ஒரு பிஸ்னஸா? அது வந்து
நிறைய ஜெனுவின் வெப்சைட்ஸில் இருக்குது. காயின் எம்பரரு, ஜிபிஒய், அப்புறம் ஜெனுவின் ட்ரேடிங் ஆப்ஸ், பைனான்ஸு, காயின்டெக்ஸ், ராயலுக்கு. அதில் இன்வெஸ்ட் பண்ணாலாச்சும் அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ்டு, சேஃபு. நீங்கள் போட்ட காசு எப்போ வேணால் எடுத்துக்கலாம். உங்கள் கண்ட்ரோலில் தான் அமௌண்ட் இருக்கும். எப்போ வேணால் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதில் போடாமல் எஸ்பிஓவில் போய் வெறும் 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக 20,000 போட்டவங்களை நினச்சா தான் சிரிப்பாக இருக்குது. ஸோ எஸ்பிஓ தான் நம்பர் 1 ஃப்ராடு கம்பெனி. புரியுதுங்களா? அவன் சொல்கிறத எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை. செய்வாங்களான்னு கூட கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் உண்மை. இது சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். எஸ்பிஓக்கு கேள்வி கேட்டு இது வரைக்கும் ஒரே ஒரு யூடியூபர் பேர் கூட நான் சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா பாசிட்டிவாக தான் நான் சொல்லுவேன். அந்த யூடியூபர் ராகுல் டிப்ஸு. அவர் மட்டும்தான் மீசை வச்சு ஆம்பளைன்னு சொல்லுவேன். அவர் மட்டும்தான் எஸ்பிஓவுக்கு தைரியமாக கேள்வி கேட்டு வீடியோ போட்டார். அது எல்லா யூடியூபர்ஸும் அந்த சங்கர்கிட்ட காசு வாங்கிட்டு எஸ்பிஓவுக்கு சொம்பு தூக்கி தான் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு சங்கர்கிட்டேருந்து காசு வருது. அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸு, டவுன்லைன்ஸு, ரெஃபரல் கமிஷன் அதெல்லாம் காசு வருது. அவங்களுக்கு எந்த நஷ்டம் இல்லை. அதனால் அவங்க சொம்பு துப்புவாங்க. அவங்கள ஒரு பைசா எஸ்பிஓனால லாஸ் இல்லை. புரியுதுங்களா? அவங்களுக்கு மற்றவங்க காசை பற்றி கவலை இல்லை. முக்கால்வாசி யூடியூபர்ஸு களவாணிங்க தான். அவங்க மற்றவங்க காசு பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. அதனால் எஸ்பிஓக்கு இன்றைக்கும் சொம்பு தூக்கிட்டுருக்காங்க. எஸ்பிஓ தைரியமாக கேள்வி கேட்ட 2 பேர் தான். ஒன்று ராகுல் டிப்ஸு, இன்னொன்று நான். நம்ம 2 பேர் மட்டும்தான் ஆம்பளைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதைத்தான் நம்புறதுன்னு கேட்குறீங்களா? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிபிஒய், காயின் எம்பரரு அந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்லா காசு வருது. இல்லை நீங்கள் லைஃப் லாங்காக எனக்கு வேணும், அந்த ஆப் எப்போவுமே க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு இந்த காயின்டிசிஎக்ஸு, பைனான்ஸு, ராயலுக்கு அந்த மாதிரி ஆப்பில் பண்ணுங்கள். அதிலலாம் எங்களை பண்ண தெரியாது, எங்களுக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களை கைட் பண்ணுறேன். புரியுதுங்களா? எப்படி பண்ணுறதுன்னு. ஓகேங்களா? நல்லா பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.